நமது திருவண்ணாமலை ஆண்மை பாதிப்பு, குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி, உயிரணுக்கள் குறைபாடு, டெஸ்டாஸ்டெரோன் பாதிப்பு என இதர ஆண்மை குறைபாடுகளுக்கும் தனி மருத்துவமனை, தனி மருந்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. JPR சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை, திருவண்ணாமலை. JPR சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், திருவண்ணாமலை. உங்கள் மருத்துவர் ராமலிங்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவம் பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் அல்லது விந்தணுக்கள், முக்கியமாக தாது விருத்தின்னு சொல்லக்கூடிய மூலாதாரம் சொல்லக்கூடிய உயிரணுக்களை அதிகமாக இனவிருத்தி செஞ்சு நீர்த்து போன விந்தணுக்களை அதிகமாக துரிதப்படுத்துறதுக்கும், கெட்டுத்தன்மையாக மாற்றி ஆண் உறுப்புகளை பலப்படுத்துறதும், நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துறதும், ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராக செய்யறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மருந்துகளை சிங்கிள் ட்ரக்காக கொடுக்காம காம்போவாக கொடுக்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு ட்ரக்கில் மெடிசனில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 16 மெடிசன்ஸ் 33 விதமான மூலிகை கலவைகளை கொண்டு முறையாக சுத்தி செய்து மருந்துகளை ப்ரொஃபஷனலாக சுத்தி செய்து மூலிகை உணவாக நம்ம எடுத்துக்கிட்டான் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் இருக்கிற ஹார்மோன்களை இன்க்ரீஸ் செய்து விந்தணுக்களை அல்லது தாது விருத்தி செஞ்சு அதிகமான ஜீவ அணுக்கள் சொல்லக்கூடிய உயிர்கல்களை இன்க்ரீஸ் பண்ணி இதன் மூலிமா ஆண்மையை நிரந்தரமாக தக்க வைக்கக்கூடிய சக்தியை இது மாதிரி பல சூழ்நிலைகளை வச்சிருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வெறும் எடுத்தவொடனே நம்ம ஆண்மைக்கு இந்த சூரணம் கொடுத்தா அல்லது இந்த சூரணங்கள் கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% எனக்கு அது சரியான படாது. ஏன் அதை பற்றி உங்களுக்கு ஏன் படாது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம உடம்புல வாத, பித்த, கபம், தோஷங்களை மூணுமே டயக்னோஸ் பண்ணுவோம். வாதத்தில் பித்தம் கலந்துருக்கா, பித்தத்தில் வாதம் கலந்துருக்கா அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் என்ன விஷயம் பார்க்க அப்படின்னா சில பேர் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, நீர் உடம்பாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கப உடம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கப உடம்புக்காரர்களுக்கு கபமும் வாதம் கலந்து இருந்துச்சுன்னா அது என்னென்ன பிரச்சனை பண்ணுன்றதை இதை டயக்னோஸ் பண்ணி இது கூடவே நம்ம ராஜ உறுப்புகளை சிப்ளேட் பண்ணுற மாதிரி, முக்கியமாக லிவர். நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக உருவாகிறதுக்கும் வாதம் உருவாகிறதுக்கும் கபம் உருவாகிறதுக்கும் முதல்ல கல்லீரல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு தான். இந்த உறுப்புகளை முதல்ல என்ன பண்ணணும், அதை கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு லிவர் டீடாக்சின் சொல்லக்கூடிய கல்லீரலில் இருக்கிற தேவையான டாக்ஸினை வெளியேற்றப்படுறதும், கல்லீரலை நல்லா பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு மெடிசின்ஸை நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம கொடுக்குற எந்த மருந்தாக இருந்தாலும் ரொம்ப நேரடியாக நம்ம உடம்புல போய் என்ன பண்ணுவோம், சரியாகும். இல்லைனா 10 பேரில் 7 பேருக்கு கிடைக்கும், 5 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும், இல்லை 8 பேருக்கு கூட கிடைக்கும். ஆக 2 பேர் ஏமாந்து போயிடுவாங்க. இப்போ அந்த வகையில் 100 பேருக்கு எடுத்தால் 99 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த மருந்து சரியான மருந்தா என்று நம்ம என்ன பண்ண முடியும், இதை ஊர்ஜிதப்படுத்த முடியும். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல குடல் கழிவுகளை சுத்தப்படுத்தணும். குடலை கழுவி உடலை வளர்க்கணும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ குடலை சுத்தப்படுத்துறதுக்கு இது மாதிரி நிறைய மருந்துகள், ஏராளமான மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை இரவு தூங்கும் போது 3 மாதம் ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம், உடலை சுத்தப்படுத்தி தான் நம்ம எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அது உணவாக இருந்தாலும் எடுத்துட்டா மட்டும்தான் உங்கள் உடம்புல நல்லா ஆரோக்கியமாக ஆண்மை சக்தியாகட்டும், விந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதாகட்டும், ஜீவ அணுக்கள் அதிக உற்பத்தி ஆகிறதும், டெஸ்டோஸ்டெரான் அதிக உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த முக்கியமாக ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணும், ஆண்மையை எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இல்லை பாதிப்பே இல்லை நல்லா இருந்தாலும் இந்த 3 மாதம் ஒரு முறை என்ன பண்ணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை குடலை சுத்தப்படுத்தக்கூடியது. இது கூடவே உடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இந்த மருந்துகள் நம்ம ஓனாக உங்களுக்கு கொடுக்குறோம். இது 2 மாத்திரை எடுத்துகிட்டா போதும். நைட்டு 2 ஹவர்லேருந்து ஒரு 3 ஹவர், அதிகபட்சம் 7 ஹவருக்குள்ளே உள்ளே இருக்கிற டாக்ஸின், கழிவு, லிவர் டாக்ஸினில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 6-7 டைம் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அதுவே தானாக ஸ்டாப் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் 5 நாளில் 7 நாள்லேயே ஆச்சரிய அளவுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்னடா இப்படி இருந்தோம் நம்ம இப்படி ஆகிட்டுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மெடிசின் பண்ணும். இது முறையாக சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் படித்தவங்க 99% கொடுப்பாங்க. வெறும் மருந்து மட்டும் கொடுத்துட்டு பணத்துக்காகவோ அல்லது தாங்க சாப்பிடுங்க பேச்சு ஜாலத்தால் எதையும் செய்ய முடியாது. முழுக்க என்னன்னா ப்ரொஃபஷனல் ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார், குடலை கழுவி அதுக்கு பிறகு மருந்து கொடுத்தா தான் நல்ல வேலை செய்யும். அடுத்தது கூடவே லிவருக்கு நம்ம எந்த மருந்து எடுத்திருந்தாலும் இந்த லிவருக்கு என்ன பண்ணணும், கூடவே காலையும் மாலையும் 1 அல்லது 2 கேப்சூல் உங்கள் உடலுக்கு தகுந்தவாறு வாதப்பித்தத்தை கணிச்சு 1 கேப்சூல் 2 கேப்சூல் பிஃபோர் மீல்ஸ், அதாவது உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு பின்போ பாதிப்புக்கு ஏற்றவாறு நம்ம அந்த உணவு முறைக்கு தகுந்தவாறு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப வேகமாக துரிதமாக நம்ம உடம்புல லிவர் என்ன பண்ணும், டைஜஸ்டிவ் கிடைக்கும். அப்புறம் இந்த மருந்து நல்லது கெட்டதான்றதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அனுப்புறது லிவருடைய வேலை. இதை சரியாக செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த லிவர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மருந்து தாது விருத்தி, விந்து விருத்தி, உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுறது, டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தி செய்யக்கூடியது, அல்லது பார்த்தீங்கன்னா ஆண்முடைய ஜீவனுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது, எதை வேணால் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆக முழுக்க
விந்தணுக்கள் கெட்டித்தன்மையாக போகிறத வித்தின் 15 நாள்லேருந்து 24 நாளுக்குள்ளேயே கெட்டித்தன்மையாக லேப் டெஸ்ட் ப்ரூஃபோடு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். சும்மா மருந்து சாப்பிடுங்க இது சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் முறையாக ப்ரொஃபஷனலாக லேப் டெஸ்ட் ஆதாரப்பூர்வமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே போல் இந்த மருந்துகள் எல்லாமே லேபில் ரிசர்ச் பண்ண பியூர் சித்தா ஆயுர்வேத மெடிசன்ஸை நம்ம உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறோம். அந்தளவுக்கு தரமானதாகவும் வீரியமிக்கவும் எந்த விதமான பத்தியும் பக்கை விளைவும் சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஃபுட் சப்ளிமெண்ட்டாக உணவோடு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்மை சக்தியை நிரந்தரமாகவும் நிலையாகவும் தக்க வச்சு கொடுக்குறோம். அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். கொடுக்குறது எல்லாமே நாங்கள் லேப் டெஸ்ட்டோட பொறுப்போடு கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிற உணவு முறையும் நாங்கள் சொல்கிற சில வழிமுறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு 48 நாளே எனக்கு பரவாயில்ல எனக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் 47 2 மண்டலத்திலே எனக்கு போதும்பா நல்லா இருக்கேன் அப்படின்றத நீங்களே ஒரு 10 வருடங்கள் கழிச்சு கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எங்கள் நிறைய பேஷண்ட் பார்க்குறோம். இந்த ஊர்லேருந்து, அந்த நபர்கள்லேருந்து, கடலூர்லேருந்து, பண்ருட்டிலேருந்து, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நான் 15 வருஷம் முன்னே வந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னே வந்தேன். நீங்கள் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டல் மூலிமா அவங்க கூப்பிட்டு வரவங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிசயப்படுற அளவுக்கு இந்த டாக்டர் தான் ராமலிங்கம் தான் இவர்கிட்ட போங்க, கைலாசியம் டாக்டர் கொடுக்குற மருந்து நல்லா தரமாக வேலை செய்யுதுலாம் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்தளவுக்கு தரமான மருந்தாக இருக்கும். அதையால் இப்போ நம்ம சொல்ல வர விரும்புகிற முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கோம், எந்த மூலிகை மருந்துகளை எடுத்துகிட்டு இருந்தாலும் வாதப்பித்த கபங்களை டயக்னோஸ் பண்ணி கொடுக்குறது முக்கியமாக, உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றி கொடுக்குறது முக்கியமாக, லிவர் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மருந்துகளை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இது 100க்கு 99% இல்லை 99% 100% மேலே கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆகையால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும்படியாக சொல்லியிருக்கோம். இது கூடவே என்ன பண்ணுறோன்னா, எங்ககிட்ட இப்போ குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் யார் முன்னே வராங்களோ எக்ஸ்டர்னலாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப தரமானதாக நீங்களே ஒரு வாரத்திலே இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும், நரம்பு ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துறதுக்கும், நரம்புகள் இருக்கிற அடைப்புகளை நீக்கிறதும், அதே போல் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்மையை செத்துப்போன பாம்பை எப்படி உயிராக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை ஆண் உறுப்புகள் இருக்கிற ரத்த ஓட்டங்களை சீர் செஞ்சு தேவையான டாக்ஸின்களை வெளியேற்றி ரொம்ப துரிதப்படுத்தி டெம்ப்டேஷன் நம்ம என்ன தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆயில் இருக்கும். இது தனியாக கொடுக்குறதில்ல. எங்கள் பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த சூரணம் இது காம்போவோட கொடுப்போம். சிங்கிள் ட்ரக்காக கொடுத்தீங்கன்னா வேலை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா 70% வேலை செய்யும். ஆக இது மாதிரி காம்போ பேக்கோட கொடுக்கும்போது தான் என்ன ரொம்ப தரமாக வீரியமாக குறிப்பிட்ட வாரங்கள்லேயே அல்லது குறிப்பிட்ட ஓரிரு மாதத்துக்குள்ளேயே முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மருந்துகள் இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பத்தியும் பக்க விளைவு இல்லாமல் உயிரோட்டமான சித்தா ஆயுர்வேத பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இதன் மூலயமா உங்களுக்கு தெளிவான நிரந்தரமான இல்லற வாழ்க்கையும் ஆரோக்கியமான செக்ஸுவல் லைஃப்பையும், திருமணம் ஆனாலும் சரி தான், திருமணம் ஆகாத இருந்தாலும் சரி தான், 40 வயதுலேருந்து 70 வயது ஆனாலும் இருந்தாலும் சரி தான், டயபெட்டிக் சர்க்கரை வியாதி பேஷண்ட்னால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி தான், யாருமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓரிரு வாரங்கள் அல்லது ஓரிரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு லேப் டெஸ்ட் ப்ரூஃபோட க்யூர் பண்ணி கொடுக்குறோம். நம்பிக்கையாக விடாமுயற்சியோட ஒரு முறை மட்டும் ஃபஸ்ட்டு அதன் மூலயமா நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ணலாம், நீங்கள் கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு முறை மட்டும் வாத பித்த கப தோஷங்களை டயக்னோஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது 95% சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களால் வர முடியல, என்னால் ரொம்ப லாங் இருக்குது அப்படின்னா ஒரு 15 நாள் பேக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்களே ஆச்சரியப்பளவுக்கு இருக்கும். அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், கழிவு உடலை சுத்தப்படுத்துறதுக்கும் லிவர் டாக்ஸின் சுத்தப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு கொடுப்போம். முக்கியமாக நன்றி. இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை என்பது திருமணத்தை தொடர்ந்து 1 வருட காலமாக முயற்சி செய்தும் தக்க பலன் பெறாமையை குறிப்பதாகும். இதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆண் பெண் இருவரையும் பரிசோதனை செய்த பிறகு அவர்களிடம் உள்ள குறைகளை கண்டறிந்து அதற்கு தக்க மருத்துவமானது பக்க விளைவுகளற்ற வேதகால மன்னர்கள் பயன்படுத்திய ராஜகுரு மூலிகை மருந்துகள் நமது JPR மருத்துவமனையில் வழங்கி ஓரிரு மாதங்களில் நம்முடைய இல்லற வாழ்வை இனிதே வாழ வழி செய்கின்றனர். மேலும் குழந்தையின்மை மட்டுமல்லாது திருமணமான மற்றும் திருமணமாகாத ஆண்களுக்கான அனைத்து வித குறைகளும் நமது JPR மருத்துவமனை மூலம் குணப்படுத்தி நிரந்தர தீர்வினை குறிப்பிட்ட சில மாதங்களிலேயே அளிக்கின்றோம். இதை தேவைப்படுவோர் லேப் டெஸ்ட் மூலம் கண்டுகொள்ளலாம். அவற்றுள் சில காரணங்கள்: ஃபீமேல் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஷார்ட் லியூட்டியல் ஃபேஸ்; மேல் இன்ஃபெக்ஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ்.